ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நல்லா ஒரு சூப்பரான க்ளீனிங் வீடியோ தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பாத்ரூம் தாங்க நம்ம எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணி நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணி எப்படி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய டைல்ஸில் பார்த்தீங்களா, பாத்ரூமில் இந்த மாதிரி உப்பு கரைகள் எல்லாமே எந்த அளவுக்கு படிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வேஸ்ட் பாக்ஸ் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் இப்போது நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் தாங்க 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம துணிக்கெலாம் ஊற வைப்போம்லாங்க, அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தாங்க சேர்த்துருக்கேன். 2 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, ஒரு மீராசி வைக்காதாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரிக்கு ஆப்பசோடா மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலாக தோசை மாவுக்கெலாம் யூஸ் பண்ணுறது ஆப்பசோடா மாவு தாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து லிக்யூடு பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரிக்கு நல்லா லிக்யூடாக இருந்தாலே போதுங்க, ரொம்பலாம் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாங்க. இப்போ நம்ம இந்த டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னாக்கி நல்லா கொஞ்சமாக இந்த மாதிரிக்கு அப்ளை பண்ணி விட்டாலே போதுங்க. லைட்டாக நம்ம கைட்டை எடுத்து இந்த மாதிரிக்கு டைல்ஸ் இல்லையா, இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க. நான் இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச ப்ரெஷ் தாங்க ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து லைட்டாக இப்படி அப்ளை பண்ணாலே போதுங்க. ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரிக்கு தேய்ச்சி எடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கங்க. இப்போ லைட்டாக தான் நான் தேய்ச்சிருக்கேன், ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கலை. இப்போ இந்த மாதிரிக்கு எல்லா இடங்களையுமே நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த 2 டைல்ஸுக்குமே இப்போ நம்ம இதை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா க்ளீனாக எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத தண்ணி வச்சு க்ளீன் பண்ண உடனே ரொம்பவே சூப்பராக நீட்டாக போயிருக்குதுங்க. அந்த கரைகள் எல்லாமே நல்லாவே சூப்பராக இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம வந்து இந்த மாதிரிக்கு ஒரு லிக்யூடு மட்டும் நம்ம தயார் பண்ணிட்டாலே போதுங்க. நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட பாத்ரூமில் கரைகள் இருந்தாலுமே சூப்பராக இந்த மாதிரிக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்காமலே நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. இந்த மாதிரிக்கு எவ்வளோ கரைகள் எப்படி படிஞ்சிருந்தாலும் சரிங்க, எவ்வளோ நாள்பட்ட கரைகள் இருந்தாலும் நிமிஷத்தில் நம்ம வந்து இதை வந்து கை வலிக்காமலே இந்த மாதிரிக்கு தேய்ச்சி எடுத்துடலாங்க, க்ளீனாக கொண்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு டைல்ஸ் பார்த்திங்களா, சுத்த ஒயிட் தாங்க. அதில் எந்த அளவுக்கு கரைகள் இருந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்களா, அதையும் இந்த மாதிரி தாங்க நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் தண்ணி வச்சு நல்லா நான் இப்போ க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அது பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ சூப்பராக போயிருக்குது அப்படிங்கிறத. நல்லா அந்த ஒயிட் கலர்லலாம் இந்த மணிக்கு இருந்ததுனாக்கி நம்ம வந்து ஈஸியாக நம்ம இந்த லிக்யூடு மட்டுமே இருந்தாலே போதுங்க, நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. இந்த மாதிரிக்கு எனக்கு இன்னொரு இடத்துல தண்ணி மொத்தமாக நம்ம போகிற இடத்துல பார்த்திங்கனாக்கி அதில் கரைகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்குமே நான் இந்த மாதிரிக்கு லிக்யூடு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிக்யூடை லைட்டாக இப்படி அப்ளை பண்ணி தெளித்து விட்டாலே போதுங்க. நம்மளுக்கு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்ச்சதுக்கு அப்புறமா பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேங்க எந்த அளவுக்கு அந்த கரைகள் எல்லாமே போயிருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரிக்கு எவ்வளோ டைல்ஸ்லலாம் கரைகள் எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த லிக்யூடு மட்டும் போதுங்க. இதை மட்டும் நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நம்ம அழகாக இப்படி தேய்ச்சி எடுத்துடலாங்க. நம்ம கை வலிக்காமலே இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டு பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையுமே நான் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டேங்க. இப்போ நான் தண்ணி மட்டும் விட்டு அதில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கங்க. நல்லாவே பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. எல்லா இடங்கள்லையுமே நல்லா சுத்தமாக நம்மளுக்கு ஒயிட் கலராக இருந்தாலுமே அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஆயிருக்குங்க இந்த மாதிரிக்கு. இப்போ பார்த்தீங்களாலே தெரியும் உங்களுக்கு, நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னுடைய பாத்ரூம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியுங்க. இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பாத்ரூமில் எவ்வளோ அழுக்கு கரைகள் படிஞ்சிருந்தாலும் இந்த லிக்யூடு மட்டும் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.